இந்த எல்லோ ஃப்ளாஷ் ஆஃப் த லீஃபான நம்ம மினாட்டோ நமிகாசே ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணேன். ஒரு டாப் 3 ஜுட்ஸோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மூணாவது இடத்துல கேசிஎம் மோடு தான் இருக்குது. இது என்னதான் நம்ம மினாட்டோ அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் அதை அவர் ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா ரீஅனிமேஷன் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மினாட்டோ இந்த கேசிஎம் மோட ஆக்டிவேட் பண்ணியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி அவர் இதை யூஸ் பண்ணியிருக்க கூட மாட்டார். அடுத்த 2வது இடத்துல சேஜ் மோடு தான் இருக்குது. இதை நம்ம மினாட்டோ வெறும் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது நருட்டோ சீரியஸ்லேயே வெறும் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு சேஜ் மோடு யூஸ் பண்ணதுன்னா அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் எனக்கு சேஜ் மோடு யூஸ் பண்ணி பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்டே சேஜ் மோடு போவோம் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே நக்கலான விஷயமே. ஸோ நம்பர் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி அனிமேல உங்களுக்கு பிடிச்ச ஃபோன் கேஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியான விலையில் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் அனிமேல ஃபோன் கவர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக நம்பர் 1ல ரீபர்த் சீல் தான் இருக்குது. இது நம்ம நருட்டோ சீரியஸ்லேயே ஒரு 3-4 பேர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு கிரேசியான பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த உயிர் எடுக்க நம்ம உயிரை கொடுக்கணும். அதுதான் இங்கே கொடுமையான விஷயம்.